கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓத்தங்கரை அருகே அங்கன்வாடி மையத்தை சுற்றி கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், அங்க இருக்கக்கூடிய கழிவு நீரால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அந்த கழிவு நீரை அகற்றுவதற்காக மாநகராட்சி தரப்பில் ஏதேனும் முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த குற்றச்சாட்டுகளை மாநகராட்சியிடம் கூறியிருக்கிறார்களா? விவரங்களை சொல்லுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் மிட்டப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட காமராஜர் நகரில் இயங்கி அங்கன்வாடி மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த அங்கன்வாடி மையத்தில் அருகிலேயே கழிவுநீர் தேங்கி கொசுக்களின் கூடாரமாக மாறியுள்ளது. இதனால் மலேரியா, டெங்கு போன்ற தொற்று நோய்கள் பரவும் அபாயமும் ஏற்பட்டிருக்கு. கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு மட்டுமல்லாமல் சுகாதாரமற்ற சூழலும் ஏற்பட்டுள்ளது. குழந்தைகள் நோய் தொற்றுக்கு ஆளாகும் சூழ்நிலையும் உருவாகி இருக்கு. மேலும் அங்கன்வாடி மையத்தை சுற்றி முறையான பாதுகாப்பு இன்றியும் சுற்றுச்சுவர்கள் இல்லாத காரணத்தாலும் குழந்தைகள் விளையாடும் போது சாலையோரம் சென்று சாலை விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது. கழிவு நீரை அகற்றி சுற்றுச்சுவர் அமைக்க கோரி பொதுமக்கள் ஊராட்சி செயலாளர் மற்றும் ஊத்தங்கரை வட்டார வளர்ச்சி அலுவலரிடமும் தனிப்பட்ட முறையிலும் ஊர் பொதுமக்கள் சார்பாக பல முறை சபா கூட்டங்களிலும் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றம் சாட்டி வச்சிருக்கிறாங்க. எதிர்காலம் மற்றும் பாதுகாப்பு தொடர்புடைய இத்தகைய அவசர பிரச்சனையை கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு மிட்டப்பள்ளி அங்கன்வாடி மையத்தை சுற்றுச்சுவர் அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.